மாநிலம் பிரிவதற்கு காரணமாக இருந்து அந்த போராட்டத்தை முன்னெடுத்த தமிழ்நாடு நாளை ஒரு அரசு கொண்டாட முடியல. 2019க்கு பிறகு அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்த பிறகு அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து கோரிக்கை வைத்த பிறகு அவர் அறிவிச்சார். அவர் அறிவித்த பிறகு கூட அதிமுக கொண்டாடல. அதிமுக அறிவிச்சிருச்சு. திருப்பி 2021 திமுக வந்த பிறகு மீண்டும் திமுக ஜூலை 18 தமிழ்நாடு என்று தீர்மானம் நிறைவேற்றிய நாளை, அண்ணாதுரை தீர்மானம் நிறைவேற்றிய நாளை கொண்டாடுறாங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நவம்பர் 1 ஐயா ஸ்டாலினுக்கோ திமுகவுடைய அரும்பெரும் தலைவர்களுக்கோ தெரியாதா? தெரியும். நவம்பர் 1 கொண்டாடினால் மாநில தமிழர்கள் ஏன் நவம்பர் 1 என்று வரலாற்றை படிப்பான். அப்படி வரலாற்றை படித்தால் எங்களுடைய தாத்தா மாபோசியின் வரலாறு வெளியே தெரிய வரும். எங்களுடைய தாத்தா மார்சல் நேசமணியின் வரலாறு வெளியே தெரிய வரும். எங்களுடைய தாத்தா குஞ்சன் நாடாரின் வரலாறு வெளியே தெரிய வரும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக விருதுநகர் தேசப்பந்து மைதானத்திலே 79 நாட்கள் உண்ணாவிரதமிருந்து இறந்த நமது தாத்தா சங்கரலிங்கனார் வரலாறு வெளியே தெரிய வரும். அந்த வரலாற்றை மறைக்க, பொய்யான வரலாற்றை தூக்கி பிடிக்க ஜூலை 18 எத்தனை காலத்திற்கு? என்னைக்காவது திமுகவுடைய இந்த மொழிப்போர் கூட்டத்திலேயோ இல்ல எல்லைக்காக இவர்கள் ஜூலை 18 இந்த புகைப்படங்களை நீங்க பார்த்திருக்கீங்களா? மானமுள்ள திமுக நல்ல தமிழ் ஆட்டாளுக்கும் அப்படிக்கும் இருந்த திமுக இருக்கிற ஒருத்தண்ட கேட்கிற இந்த புகைப்படத்துக்கு என்னைக்காவது திமுக மனவழக்கம் செலுத்தியது உண்டா? கிடையாது, செய்ய மாட்டாங்க. சுயமரியாதைன்னா பெரியாரு, பெண்ணியம்னா பெரியாரு, மொழினா பெரியாரு, தமிழ்நாடுனா பெரியாரு. தமிழ்நாடுனாலே பெரியார் தான் எங்களுக்கு யாவத்துக்கு வருதுன்னாங்க. சரி, நானும் போ எல்லாத்துக்கும் பெரியார் தான். அப்ப எல்லை காத்த போராட்டத்திலும் பெரியார் பங்களிப்பு இருக்கும்ல அப்படின்னு படிச்சு பார்த்தா அவர் விதைத்த முத்துக்கள் 1955 எல்லை போராட்டம் வீரியமா இருக்கு. அப்ப சொல்றாரு, கேரளாவிலிருந்து பணிக்கர் வந்தார், என்னை பார்த்தார், தேவிகளமும் பீர்மேடும் உழைப்பதற்காகத்தான் தமிழர்கள் வந்தார்கள், பூர்வீகமாக அது மலையாளினோடுன்னு சொன்னாரு. பணிக்கர் சொன்னார், நானும் கேட்டுக்கிட்டேன். இந்த வடிவேல் படத்துல அவர் என்னைய பதார்த்தமா கேட்டாரு, நான் யதார்த்தமா விட்டு கொடுத்துட்டேன்னு சொல்லுவான்ல, கண்டமனூர் ஜமீனை கண்டம் பண்ணிட்டாருன்னு. அதே மாதிரி கண்டமனூர் ஜமீன் தான் இந்த ஈரோடு ஜமீன். பணிக்கர் பதார்த்தமா கேட்க இவர் யதார்த்தமா விட்டு கொடுத்தாராம். பதார்த்தமா கேட்டு யதார்த்தமா விட்டு கொடுக்க இது என்ன திராவிடமா? தமிழ்நாடு தேவிகளும் பீர்மேடு